Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது லோன் கட்ட முடியாதவங்க என்ன செய்யணும், ஆர்பிஐ என்ன சொல்றாங்க, நம்ம எந்த விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த ஒரு பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு லோன் அப்படின்றது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயமா மாறிக்கிட்டு வருது. அந்த லோன் நமக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள இப்போ உட்காந்துட்டு இருக்கேன்னா இப்பயே வந்துட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி என்னால் வந்து ஒரு லோன் அப்படின்றது எடுக்க முடியும், நான் வெளியிலேயே போகாம. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக மாறிக்கிட்டு வருது. அதனால மக்கள் இதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதாவது அப்கிரேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கணும், நம்ம டிகிரேட் ஆகக்கூடாது, அப்கிரேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால மக்கள் இதை எடுத்துக்கிறாங்க. அப்போ இதை பற்றி தெரியாம அவங்க லோன் எடுக்கிறதுனால சில சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன, ஒரு லோன் எடுக்க போறவங்க முதல்ல இந்த விஷயத்த பார்க்கணுங்க. அதாவது ஒரு லோனை நம்ம எப்படி வந்துட்டு கட்ட போறோம், இஎம்ஐ எப்படி கட்ட போறோம் அப்படின்றத பார்க்காம இஎம்ஐ எந்த வருமானத்திலிருந்து கட்ட போறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மணி நேரமாவது நீங்க ஒரு லோன் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண போறீங்க அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூக்கெல்லாம் நான் சொல்லல, வேற ஏதாவது நீங்க லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா 1 மணி நேரமாவது கண்ணை மூடி ப்ராப்பரா யோசிங்க. அதாவது இந்த லோன் நமக்கு தேவையா, எடுக்கலாமா, எடுத்தால் நம்மளால சரியா கட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப இருக்கிற சிக்கல் அப்படின்றது உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். பட் ஆஃப்டர் இந்த லோன் அப்படின்றது வந்துச்சுன்னா லீகலாகவும் நமக்கு வந்துட்டு மென்டலி, பிசிக்கலி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நமக்கு வந்துடும். பிசிக்கலினா பணம் நம்ம கட்டுறோம் பார்த்தீங்களா, லேட் பேமெண்ட் சார்ஜ், பெனால்ட்டி இதெல்லாம் போறாங்க, சிபில் இம்பாக்ட், நாளைக்கு வேற எங்கேயும் போய் லோன் எடுக்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத சொல்றேன். ஓகே, ஒரு லோன் எடுத்து கட்ட முடியல அப்படின்னா தயவு செஞ்சு முன்ன பயப்படுறத நிறுத்துங்க. இங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் முக்கியமான சொல்லிடுறேன், நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. நான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 8-9 வருஷமா இருந்துட்டு இருக்கேன். அதனுடைய அனுபவம் தான் சொல்றேன். அப்போ பயப்பட வேண்டிய அனுபவம் அவசியம் அப்படின்றது கிடையாது. ஒரு லோன் நீங்க எடுத்து கட்டலினா உங்களை உடனே தூக்கி ஜெயிலையும் போட்டுற மாட்டாங்க. அதுக்காக கட்டாம இருங்க அப்படின்னு நான் சொல்லல. ஸோ பயப்படாதீங்க. ஏன்னா அந்த பயமே உங்களை அடுத்த கட்ட ஒரு வேலை செய்ய விடாம பண்ணிடும், அவ்வளவுதான். ஆர்பிஐ என்ன சொல்றாங்க, ஒரு லோன் எடுத்து கட்ட முடியலன்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ், முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பணத்தை ரெடி பண்ணி கட்ட பாருங்க. ப்ராப்பரா அந்த கம்பெனிக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கலெக்ஷன் பர்சனுக்கு சொன்னீங்கன்னா ஆப்வியஸா அவங்களுடைய வேலை அப்படின்றது கலெக்ஷன் பண்றது தான். அவங்களுடைய வேலை உங்களுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுது, ஒரு கஸ்டமர்கிட்ட கலெக்ஷன் பண்ணும்போது அவங்களை மிரட்டாதீங்க, அவங்களை அப்யூஸ் பண்ணாதீங்க, தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, அவங்களை வந்து பிசிக்கலாகவும் சரி நீங்க மென்டலியும் சரி அவங்களை எந்த துன்புறுத்தலும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அதோடய உள்டாவா தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் நடந்துட்டு இருக்கு, நமக்கு இதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அதனுடைய விழிப்புணர்வும் நமக்கு இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யறோம், எப்பவுமே சரி ஒரு விழிப்புணர்வு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஆஹா, சட்டத்துல இந்த ஓட்டை இருக்கு, இதை பயன்படுத்தி நம்ம கட்டாம இருக்கணும். தப்பு பண்ணா என்னைக்கா இருந்தாலும் நமக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சிடும். வேணும்னே கட்டாம இருக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா ஆப்வியஸா நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ லீகல் ப்ராசஸ் அப்படின்றதுக்குள்ள அவன் எடுத்து கட்டல, இவன் எடுத்து கட்டல, அவனை என்ன பண்ணிட்டாங்க, அவன் பல வருஷம் கட்டல அப்படின்னா அதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க மினிமம் அமௌண்ட் ஆகுது இல்ல வட்டி விகிதத்தையாவது அவங்க செலுத்தியிருப்பாங்க. அவங்க எடுத்த லோன் அமௌண்ட்டை எப்படியாவது லோன் டோட்டலாக பேமெண்ட் பண்ணி அவங்க எடுத்த அமௌண்ட் ஏதாவது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இஎம்ஐ கால்குலேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இஎம்ஐ கால்குலேஷன் வீடியோனா இஎம்ஐ கால்குலேஷன் வீடியோ போடுங்க, ப்ராப்பராக சொல்கிறேன். ஒரு இஎம்ஐ எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டார்டிங்கில் வட்டியை தான் எடுப்பாங்க அதிகமாக, அதுக்கப்புறம் போக போக தான் அசல் அமௌண்ட்டில் எடுப்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு வருஷம் போட்ட டென்யூரில் அவங்க ஒரு 6 மாதம் கட்டினாலே அவங்க அசல் அமௌண்ட்டை கட்டிடுவாங்க. அப்போ 6 மாதத்துக்கு மேலே அவங்க கட்டாமல் விட்டாங்கன்னா சில விஷயங்கள் நடக்கும். கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப நாள் இப்படியே போயிட்டு இருந்துன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கடன் வரல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து காமிச்சிருவாங்க. அதெல்லாம் என்ன, சிபில் இம்பாக்ட் ஆப்வியஸா இங்கே நடக்கும். பட் இவர்கிட்ட காசு கேட்க வேணா வராமல் இருக்கலாம், சிபில் இம்பாக்ட் நடக்கும். பேக் ஹேண்ட்ல வந்து லீகல் ப்ராசஸ் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இவர் ஆனால் பெருமையாக சொல்லிப்பாரு, ஏய் நான் லோன் எடுத்து கட்டல பத்தியா கெத்துடா அப்படின்ற மாதிரி இவர் பெருமையாக சொல்லி சுத்தின்னு இருப்பாரு. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து அவங்களுக்கு இப்படி நடக்குது, இவங்களுக்கு இப்படி நடக்குது, அதை பற்றி யோசிக்காதீங்க. பிகாஸ் அது அவங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருக்கும். அவங்க எப்படி கட்டியிருக்காங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி அது கூட தெரியாது நமக்கு. ஸோ தயவு செய்து அவங்களோட இவங்களோட அவங்கள கம்பேர் பண்ணாம ஒரு லோன் எடுத்தா அதுல லீகல் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லோன் எடுத்தா உங்களை மிரட்ட, அபியூஸ் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜெயிலுக்கு போயிடுவேன், உன் மேல 420 கேஸ் பண்ணுவேன், நீ சீட்டிங் கேஸ் மேல போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு சிவில் கேஸ், உங்களுக்கு வந்துட்டு கிரிமினல் கேஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த கேஸ் எல்லாம் சொல்றதுனால நான் அட்வொகேட்னு நினைச்சுக்காதீங்க, நான் அட்வொகேட்டும் கிடையாது. ஸோ இது என்னுடைய அனுபவம் அப்படின்றது. நிறைய வந்து லோக்கல் ஆத்துக்கெல்லாம் போயிருக்கிறோம். லோக்கல் ஆத் கோர்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லோன் கட்டாதவங்களுக்கு லோக்கல் ஆத் கோர்ட் அப்படின்றது இருக்கு. அதில் இதுக்கு முன்னாடி இருந்த ஜட்ஜெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க, அப்புறம் அட்வொகேட்டு, சில நிறையா வந்துட்டு பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்க அங்கே வருவாங்க.
அங்க சமரசமா பேசி அந்த லோன் கட்டக்கூடியது. அங்க போகக்குள்ள ஒரு சிலர்ட்டெல்லாம் பேசுறேன், அட்வொகேட்லாம் பேசுறேன் இல்லைங்களா, அதனுடைய அனுபவத்தை தான் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க என்ன மிரட்டினாலும் நம்ம அடுத்த கட்டம் நம்மளுடைய யோசனை என்ன இருக்கணும்னா, இந்த பணத்தை எப்படி திரும்ப ரீபேமெண்ட் பண்றது அப்படின்றதுக்குள்ளதான் இருக்கணும். ஐயோ போலீஸ் வந்துருமோ, காலிங் பில் அடிக்கிறாங்க, வேற ஏதாவது போலீஸ் வந்துருவாங்களோ, ஐயோ ஃபோன் அடிக்குது, தமிழ்நாடுவா, அப்ப தமிழ்நாடு போலீஸ் ஏதாவது கால் பண்றாங்களா, லோக்கல் போலீஸ், இந்த மாதிரி பயப்பட வேண்டாம், பயப்படாதீங்க. ஸோ முதல்ல பணத்தை எப்படி கட்டணும்னு மட்டும் தான் நீங்க யோசிக்கணுமே தவிர நீங்க வந்து பயப்படக்கூடாது. அதை தயவு செஞ்சு வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பயந்தீங்கன்னா அடுத்த கட்டம் உங்களால வேற எதை பத்தியும் யோசிக்கவே முடியாது. உங்களால சம்பாதிக்கிறத பத்தி யோசிக்க முடியாது, ஃபேமிலியில டைம் ஸ்பெண்ட் பண்றதை பத்தி யோசிக்க முடியாது, உங்க குழந்தைங்க கூட சந்தோஷமா இருக்கிறது, இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, குழந்தைங்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, இல்ல வந்து கல்யாணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா எதுலையுமே உங்களால வந்துட்டு இன்வால்வ்டா பண்ணவே முடியாது. அப்போ இந்த இடத்துல இதனாலேயே கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸோ இதை தான் ஆர்பிஐ இப்போ ரீசெண்ட் அப்டேட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மிரட்டக்கூடாது, சரியான டைமுக்கு கால் பண்ணணும், சரியான டைம் விசிட் பண்ணணும், அவ்வளவுதான். இதை தாண்டி பண்ணீங்கன்னா சட்டப்படி உங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் வந்துட்டு 8 மணிக்கு மேலே, இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9 ஆச்சுங்களா, 8 மணிலேருந்து 9, இது இந்த டைம்லாம் வர டைம் தான். ஸோ இந்த டைம்லலாம் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்குள்ள வந்துட்டு நீங்கள் வரலாம். 7 மணிக்கு மேலே வரக்கூடாது, இதுதான் ரூல்ஸு. அதே போல் கால் பண்ணவும் கூடாது. இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு முக்கியமான தகவல் அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு சில யூடியூப் சேனல்லாம் சொல்கிறாங்க. பட் நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருந்ததுனால, ஸோ இப்போ வந்துட்டு ஆர்பிஐ கொடுத்துருக்கிற ரூல்ஸ் அப்படின்றத வச்சு நான் வந்துட்டு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு வீட்டுக்கு வரலாம், வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும், அதுக்கு அடுத்த டைம்ல தான் போகக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்ற வந்துட்டு ஆர்பிஐ. அப்போ உண்மையாலுமே வீட்டுக்கு வரவே கூடாதுன்னா அப்போ நீங்க இந்த டைம்ல கால் மட்டும் தான் பண்ணணும், வீட்டுக்கே போகக்கூடாது, உங்களுக்கு அது ரூல்ஸே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்களே, அது ஏன் சொல்லல? ஸோ வீட்டுக்கு அப்போ விசிட் பண்ணலாம், விசிட் பண்ணி உங்களை தகாத முறையில் பேசக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்து வீட்டுக்காரங்க நீங்க தான் காசு கட்டணும், ஏன்டா பக்கத்து வீட்டு தான் நீ தான் காசு கட்டணும், ஏங்க நீங்க தானே அவங்க அப்பா, நீங்க தாங்க காசு கட்டணும், ஏன்டா நீ தானே அவங்களோட தம்பி, நீ தானே காசு கட்டணும், இந்த மாதிரி ஒருமையிலையும் பேசக்கூடாது. அவர்களிடம் நீங்க இவரை பத்தி யார் லோன் எடுத்தாங்களோ அவரை பத்தி நீங்க எந்த தகவலையும் பரிமாறக்கூடாது அப்படின்றது தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறவங்க. ஏன் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றது ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல சொல்லல அப்படின்னா, ஒரு லோன் கலெக்ஷன் அப்படின்றது விசிட்டிங் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத்தனை நாள்ல வரணும், இத்தனை நாள்ல வரக்கூடாது அப்படின்ற அப்டேட்டிங் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன்னா, ஒரு 3 மாசம் மினிமம், எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசத்துல தான் ஒரு சிலர்லாம் வராங்க, ஒரு சிலர் 3 மாசத்துலயும் வராங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன், தயவு செய்து நீங்க ஒரு லோன் கான்செப்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா, ஸோ முதல்ல அந்த லோனை கட்ட முடியுமா, எப்படி ப்ராப்பர் ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லோன் கான்செப்ட் அப்படின்றதுக்குள்ள போங்க. கட்ட முடியாத சூழ்நிலை வரும்பொழுது முதல்ல பயப்படத்தை நிறுத்திட்டு நீங்க ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டு போங்க. அதை விட்டுட்டு இங்கே பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு மூக்குள்ள உங்களால் போகவே முடியாது, எதுலையுமே கான்சென்ட்ரேட் அப்படின்றது உங்களால் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பெயரை கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் தெரிஞ்சுப்பேன் நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நாளைக்கு வந்துட்டு வேற என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனோட வீடியோ சந்திக்கலாம். அடிக்கடி இங்கே பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அங்கே குருவிக்கு சாப்பாடு வச்சேன், சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு வச்சேன், அது அங்கே வந்து கொத்திக்கிட்டு இருக்கு. கீழே விழுந்த உடனே 2 சண்டை போட்டுட்டு கீழே வந்து பொறுக்கி தின்னுட்டு இருக்கு. அதனால தான் அடிக்கடி இங்கே கண்ணு இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை எங்களோட விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.